தட்டி விட்ட உடனே பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து காயத்ரி வந்துடுறாங்க. "என்ன மகா இப்படி ஒரு காரியத்த பண்ணி வச்சிருக்க? என் புள்ளைக்கும், என் மருமகளுக்கும் எதுவும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கியா? அபஸ்மானம் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. "மகா நான் என்னத்த சின்னத்த பண்ணேன்? இப்படி திட்டிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. எல்லாருமே வந்துடுறாங்க. "என்னாச்சு என்னாச்சு?" அப்படிங்கும்போது விளக்க தட்டி விட்டுட்டா, என் பிள்ளைக்கும் என் மருமகளுக்கும் நல்ல காரியம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கெட்டனம் பிடிச்சவன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. ராஜலக்ஷ்மிக்கு கோவம் வந்துடுது. "யாரை பத்தி என்ன கெட்டனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க காயத்ரி" அப்படின்னு சொல்லிட்டு. "உங்க மருமகளுக்கு தான்க்கா இந்த மாதிரி விளக்க தட்டி விட்டுட்டா எங்க வீட்டில் எதுவுமே நல்லது நடக்கக்கூடாது. என்னதான் சொல்ல வர காயத்ரி அப்படின்னா, மகா இந்த பூஜையை பண்ணக்கூடாது, அனாமிகா தான் பண்ணுவா" அப்படின்றாங்க. பாட்டி வந்துட்டு பயங்கரமா திட்டுறாங்க காயத்ரியை. "என்ன காயத்ரி இது வழக்கத்துக்கு மீறி பண்ற? மகா தானே பூஜை பண்ணுவா, எப்பவுமே தெய்வகரமா இருக்கும் நம்ம வீட்டில்" அப்படின்னு இவங்க ஐஸ்வர்யாவும் வந்துடுறாங்க. வந்துட்டு "எங்க மாமியார் பண்ணுவாங்க, இவ்வளோ பேசுறாங்கல்ல, அவங்க பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக தெய்வம் வந்துடும்" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன ஐஸ்வர்யா என்ன இப்படிலாம் பேசுற" அப்படின்னு சொல்லிட்டு. "வேற எப்படி பேச சொல்றீங்க? எப்போ பாரு இந்த வீட்டில் பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பாட்டி வந்துட்டு என் 3 பேர பிள்ளைங்களும் எனக்கு முக்கியமான பிள்ளைங்க தான், அவங்களுக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த பூஜையே பண்ண ஆரம்பித்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ஏதாவது கத்திட்டு இருக்காங்க. அனாமிகா ரூமுக்குள்ளே போயிட்டு காயத்ரி கிட்ட சொல்கிறாங்க, "இந்த மாதிரி மகாக்கு இந்த மாதிரி கூட சேர்ந்து பூஜை பண்ணுறது எனக்கு விருப்பம் கிடையாது, நீங்கள் போய் பாட்டிக்கிட்ட சொல்லுங்கள்" அப்படின்னு. காயத்ரியும் பார்த்தீங்கன்னா வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, "இந்த மாதிரி அனாமிகாவுக்கு விருப்பம்